வணக்கம். எல்லோருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வருஷத்தில் எத்தனை பண்டிகை வந்தாலும் தீபாவளி வருஷத்தோட ரொம்பவும் ஸ்பெஷலான ஒரு பண்டிகை. இந்த ஸ்பெஷலான பண்டிகையை நாம் இன்னும் ஸ்பெஷலாக பண்ண நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு நிகழ்வையும் ஃபோட்டோகிராஃப் பண்ண போகிறோம். ஆமாங்க, அதுதான் இன்றைக்கோட டாஸ்க். இன்றைக்கு நாள் 19. இன்றைக்கோட டாஸ்க் இன்று ஒவ்வொரு நிகழ்வையும் புகைப்படம் எடுப்பது. உலகத்திலேயே கண்டுபிடிச்ச பல நல்ல விஷயங்களில் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு கேமரா. ஒரு சின்ன நிகழ்வை இன்னொருத்தருக்கு சொல்லி புரிய வைக்க 200 400 வார்த்தைகள் தேவைப்படும். சில நிமிடங்கள் ஆகும். ஒரு நிகழ்வை எவ்வளவு சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ஒரு நொடியில் ஒரு ஃபோட்டோ சொல்லிடும். புகைப்படங்கள் எப்போதும் நம்ம உணர்ச்சியோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். நம்ம எவ்வளவு தடவை சில புகைப்படங்களை பார்த்து மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டிருப்போம். அதே மாதிரி நிறைய அழுகவும் செஞ்சுருப்போம். ஏன்னா ஒரு புகைப்படம் நம்மளை மனதளவில் பல வருஷங்களுக்கு பின்னாடி கூட்டிகிட்டு போய் எக்ஸாக்டாக அதே காலத்தில் அதே நொடியை நம்ம திரும்பவும் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை மனசுக்கு ஏற்படுத்தும். புகைப்படங்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இன்றைக்கி தீபாவளியை நாம் முடிஞ்ச அளவுக்கு மெமரபிளாக ஆக்க போகிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு தருணத்தையும் நாம் ஃபோட்டோ எடுத்து மெமரியாக க்ரியேட் பண்ண போகிறோம். முடிஞ்சால் சில ஃபோட்டோஸை பிரிண்ட் பண்ணி ஆல்பம் போட்டு வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நிறைய செல்ஃபி எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு நிகழ்வையும் காலையில் கிச்சனுக்குள்ளே இருக்கிற பரபரப்பு, பூஜை அறையில் இருக்கிற அமைதி, உங்கள் வீட்டில் இருக்கவங்க புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அழகாக இருக்கிறது, வெளியே பட்டாசு வெடிக்கிற வாண்டுகள், ஸ்வீட்டையே சுற்றி சுற்றி வர்ற பொடுசுங்க அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொரு கேண்டிட் மொமெண்ட்டையும் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுங்க. இன்றைக்கி இருந்து 5 அல்லது 10 வருஷம் கழித்து கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்ல ஒரு நினைவுகளை ஏற்படுத்தும். மீண்டும் நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.